கர்த்தர் நம்ம நடத்தணும்னா நம்ம என்ன செய்யணும்னா அவரை நடத்த விடணும். அநேகர் என்ன செய்யும், ஆண்டவரே என்னை நடத்துங்கன்னு சொல்லுவாங்க. ஆனால் ஸ்டேரிங் வீல் அவங்க கையில் தான் இருக்கும். ஐயோ ஆண்டவரே இங்கே வேணாம், இங்கே போகலாம் அப்படி சொல்லி நம்ம தான் டைரக்ஷன் பார்த்துக்கிட்டு இருப்போம். ஆனால் நீங்கள் நடத்துங்க ஆண்டவரே, நான் உங்களுக்கு கீழ்ப்படுகிறேன் ஆண்டவரேன்னு வார்த்தைலாம் பலமாக தான் இருக்கும், ஆக்ஷனில் தான் ஒன்றும் இருக்காது. நீங்கள் சின்ன பிள்ளைங்களை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், சின்ன பிள்ளைங்க நடக்கிறதுக்கு எத்தனை பேர் கூட்டிகிட்டு போயிருக்கீங்க? நீங்கள் நடக்க கூட்டிகிட்டு போனீங்கன்னா அவங்க ஒரு டைரக்ஷன் உங்களை இழுத்துக்கிட்டே போவாங்க. நீங்கள் இங்கே இழுப்பீங்க, அவங்க அங்கே போவாங்க. ஒரு முறை நான் ஒரு வீடியோ பார்த்தேன், ஒரு அப்பா அவங்க பிள்ளைங்களை கூட்டிகிட்டு போயிட்டு இருக்காரு. ஒரு பிள்ளையை கூட்டிகிட்டு போகிறாரு. சடனாக பக்கத்தில் ஒரு பூல் மாதிரி இருக்குது. பட்டுன்னு அந்த பிள்ளை அதில் ஜம்ப் பண்ண பார்த்துருச்சு. ஏன்னா சின்ன பிள்ளைங்க அவங்களுக்கு தெரியாது இல்லையா, அவங்க அப்பா கரெக்டாக கையை பிடிச்சிட்டாரு. அதே மாதிரி தான் நம்மளும் ஆண்டவரை நடத்த சொல்லிட்டு நம்ம பாட்டுக்கு ஒரு திசையில் நடந்து போயிட்டு இருக்கோம். ஆனால் ஆண்டவருக்கு தான் நம்ம போகிற இடத்தோட டேஞ்சர்ஸ் என்ன, அதோட ஆழம் என்னன்னு தெரியும், அதில் நமக்கு வருகிற ஆபத்து என்னன்னு தெரியும். அதனால தான் நீங்கள் அவரை ஆண்டவரே என்னை நீங்கள் நடத்துங்க நீங்கள் சொல்லிட்டீங்கன்னா அவரை நடத்த விடுங்க. நம்மளோட எதிர்காலத்தை அறிந்தவர் யாரு? நம்மளோட எதிர்காலத்தை பிடிச்சிருக்கிறவர் யாரு? ஆனால் அவரை நம்பி நம்ம எதிர்காலத்தை நம்ம ஏன் கொடுக்க மாட்டேங்கிறோம்? நம்ம எப்போது என்ன நினைப்போனோ, எனக்கு தெரியும் ஆண்டவரே. இல்லை ஆண்டவரே, உங்களுக்கு சரியா தெரியல, உங்களுக்கு இந்த காலத்தோட ஆட்களோட மைண்ட் செட் தெரியல அப்படின்னு சொல்லி நம்ம பேசுவோம். நம்ம என்ன செய்வோம், ஏதாவது ஒரு விஷயம் தேவைப்பட்டா யாராவது ஒரு மனுஷங்களை தான் போய் தேடுவோம். என்ன நினைக்கிறீங்க, ஏன்னா உங்களுக்கு இந்த வேலையில் நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது பாருங்களேன், நீங்கள் சொன்னால் சரியாக இருக்கும்னு சொல்லி பார்ப்போம். இல்லைன்னா ஏதாவது ஒரு டாக்டர்கிட்ட போய் உட்காந்துட்டு, டாக்டரை வாட்ஸ்அப்லலாம், இப்போ டாக்டர்ஸ்லாம் வாட்ஸ்அப் வச்சுருக்காங்களா, டாக்டர்ஸை தூங்குறது கூட விடுறதில்ல. அவங்களுக்கு டாக்டர் எனக்கு ரொம்ப இரும்பலாக இருக்குது, என்ன செய்கிறது, மூச்சு வாங்குற மாதிரி இருக்குது, என்ன செய்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அப்போ டாக்டர்ஸோட கைடன்ஸை நம்ம தேடுவோம். இல்லாட்டினாக்கா நேராக போயிடுவோம் இன்டர்நெட் கைடன்ஸ், ChatGPT அவர்கிட்ட போனால் அவர் டீட்டெயிலாக கொடுப்பாரு. இல்லை கூகுளுக்கு போனால் அவங்க கொடுப்பாங்க என்னன்ட்டுன்னு அந்த கைடன்ஸை தேடுவோமே தவிர காட்லி கைடன்ஸை நம்ம தேடவே மாட்டோம். அநேக இடத்துல ஆண்டவங்கிட்ட சொல்லுவார், இந்த இடத்துல அமைதியாக இரு, பேசாதன்னு சொல்கிற இடத்துல நம்ம போய் சண்டை போடுவோம், கேள்வி கேட்போம், கம்ப்ளைண்ட் பண்ணுவோம், ஏன் இது இப்படி நடக்குது, ஏன் அது அப்படி நடக்குதுன்னு சொல்லி கேள்வி கேட்போம். ஆண்டவர்கிட்ட சொல்லுவோம், என்னை நடத்துங்கன்னு சொல்லுவோம். ஆனால் நம்ம என்ன செய்வோம், அவர்கிட்ட சரண்டர் பண்ணுறதுக்கு கஷ்டப்படுவோம், சப்மிட் பண்ணுறதுக்கு கஷ்டப்படுவோம். நம்ம சொல்லுவோம், ஆண்டவரே நீங்கள் நடத்துங்கன்னு சொல்லுவோம். ஆனால் இல்லை ஆண்டவரே, இன்றைக்கி வேணாம், நாளைக்குலேருந்து நீங்கள் நடத்துங்க, இன்றைக்கி நான் பார்த்துட்றேன், இது ஃபெயில் ஆச்சுன்னா நான் வரேன் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு நாளும் டைரெக்ஷன்ஸை மாற்றிக்கிட்டு இருப்போம். சரண்டர்ன்றது ரொம்ப அழகான வார்த்தை, அவர்கிட்ட ஒப்பு கொடுக்கறது ரொம்ப அழகான வார்த்தையில் தான் அது அழகாக இருக்கும். ஆனால் வாழ்க்கையில் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அநேகருக்கு ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுக்கறது 100% அவரை சார்ந்து இருக்கிறது ரொம்ப கஷ்டமான விஷயமா இருக்கும். அவர் ஆண்டவரே என்னை ஆசீர்வதிங்க நிறைய ஜெபிப்போம். ஆனால் அந்த ப்ராசஸில் நம்ம கடந்து போக மாட்டோம். நம்ம சொல்லுவோம், ஐயோ ஆண்டவரே இந்த ப்ராசஸ் ரொம்ப கஷ்டமாக இருக்குது, வேணாம் அப்படின்னு சொல்லிடுவோம். எதெல்லாம் ரொம்ப ஈஸியாக இருக்கோ, ஓகே இதை நம்ம ஃபாலோ பண்ணுவோம், இது நம்மளுக்கு கரெக்டாக இருக்குன்னு. ஆனால் எதெல்லாம் ஆண்டவர் உங்கள் கைகளை விட்டு விளக்க சொல்கிறாரோ அதை இறுக்கி பிடிச்சிக்கிட்டு தான் நம்ம இன்னமும் வாழ்கிறோம். ஆனால் எப்போ உண்மையான சமாதானம் ஒரு மனுஷனுக்குள்ளால வரும் தெரியுங்களா? ஏன் சித்தம் இல்லை ஆண்டவரே, உங்கள் சித்தம்னு ஒப்பு கொடுக்குறப்ப தான். நம்ம வேதனைப்படுத்துறது தான் அவர் சித்தமாக இருக்கும்னு நினைக்கிறீங்களா? நம்ம அவரோட பிள்ளைங்க, எப்படி நம்மளை அவர் வேதனைப்படுத்த முடியும்? இல்லை ஒரு வேளை உங்களை துக்கமாக வச்சுருக்கிறது, உங்களை அழிக்கிறது தான் தேவ சித்தமாக இருக்கும்னு நினைக்கிறீங்களா? இல்லை, அப்படின்னு நினச்சிதான் கர்த்தர் உங்களை உருவாக்கியிருக்கவே மாட்டார். உங்களை அழிக்கிறதுக்கு இல்லை, உங்களை ஆசீர்வதிக்கிறது தான் அவர் உருவாக்கி இருக்கிறார். ஸோ அதனால ஒரு விஷயம் என்ன தெரியுங்களா, ஆண்டவர் நம்மளை நடத்தினார்னா அதில் ஒரு சமாதானம் இருக்கும். என்ன சமாதானம் தெரியுமா? அவர் போகாத இடத்துக்கு என்னை கூட்டிகிட்டு போக மாட்டார். ஒரு இடத்துக்கு அங்கே ஏதாவது பிரச்சனை வரப்போகுதுன்னா அந்த இடத்துக்கு அவர் முன்னுக்கு போய் பார்த்துருப்பாரு. அங்கே பிரச்சனை இருந்தால் நம்மளை அந்த பாதையாக நடத்த மாட்டார், வேறு பாதையாக நடத்துவார். ஒருவேளை ஒரு இடத்துக்கு போகிறதுக்கு பாதைகள் உங்களுக்கு தெரியலாம், வேஸ் பார்த்து நீங்கள் நல்லா போகலாம், ஆனால் உங்கள் எதிர்காலம் அவருக்கு தான் தெரியும். அதனால அவர் உங்களை நடத்துகிறது ரொம்ப முக்கியம். நீங்கள் அநேக முறை வேதத்தை வாசிக்கும் பொழுது அவர் பாருங்க, எந்த ஒரு ஆளையும் ஏதோ ஒரு நோக்கமே இல்லாமல் ஆண்டு நடத்தவே மாட்டார். ஏதோ ஒரு பர்பஸ் இருக்கும் அவர் ஒரு ஆளை நடக்கிறதுக்கு. ஏன்னா அவர் ஆரம்பத்துலேருந்து முடிவு வரைக்கும் அவருக்கு தெரியும், அவர் பார்த்துட்டு இருக்காரு. ஆனால் அநேக முறை ஆண்டவர் நம்மளை நடத்தும் பொழுது நம்ம என்ன செய்வோம்னா, ஆண்டவரே என்னோட ஆசையும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, என்னோட நிலைமையும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கன்னு. சம்டைம்ஸ் அவர் நடத்துறது நம்மளோட ஹியூமன் ஐஸ்க்கு லாஜிக்கலாக இருக்காது. நம்ம நினைப்போம், இப்படிலாம் எப்படி முடியும், இது கண்டிப்பாக சாத்தியமே இல்லை, ஆண்டவர் ஏன் இதெல்லாம் செய்ய சொல்கிறாரு அப்படியே தோணும். ஆனால் நம்ம மட்டும் அவரை சார்ந்து அவரை நம்பி விசுவாசி அதில் போனோன்னா நம்மளுக்கு எதிராக பெரிய பெரிய அற்புதமான காரியங்களை அவர் செய்ய வல்லவராக இருக்கிறார். இந்த நாளில் கூட ஒருவேளை நீங்கள் ஆண்டவரே என்னை நடத்துங்கன்னு சொல்லி, ஆனால் ரகசியமாக உங்கள் இருதயத்தில் இல்லை ஆண்டவரே இப்போ வேணாம், உங்களோட பாதைகள் ரொம்ப கஷ்டமாக இருக்குது, ஏன்னா வாழ்வுக்கு போகிற பாதைகள் நெருக்கமாக இருக்குமா, அதில் ஆண்டவர் நடத்துகிறப்ப கஷ்டமாக இருக்கும்.
ஆனால் உங்களை அழகாக நடத்திட்டு கொண்டு போய் உங்களை பரலோகத்தில் சேர்க்க அவரால் முடியும். ஆனால் நரகத்துக்கு போகிற பாதைகள் வந்து விசாலமாக இருக்கும், உங்களுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஆனால் அந்த பாதைக்கு நீங்கள் போனீங்கன்னா கடைசியில் உங்களுக்கு இருளின் வாழ்க்கை தான் அமையும். ஸோ அதனால் ஒரு சில நேரம் கர்த்தர் உங்களை பார்த்து நோன்னு சொல்லுவார். அதை குறித்து நீங்கள் ரொம்ப கவலைப்படுவீங்க. ஒரு விஷயம் இல்லை இது வேணான்னு சொன்னால் அதை குறித்து ரொம்ப வேதனைப்படுவீங்க. இன்னும் ஒரு 3 நாளுக்கு ப்ரே கூட பண்ண மாட்டீங்க. ஐயோ ஆண்டவரே நீங்கள் ரொம்ப அன்ஃபேர், அவங்களுக்கெல்லாம் செஞ்சீங்க, இவங்களுக்கெல்லாம் செஞ்சீங்க, என்கிட்ட மட்டும் ரொம்ப அன்ஃபேராக நடந்துக்கிறீங்க ஆண்டவரே அப்படின்னு சொல்லி முறுமுறுப்போம். ஆனால் அந்த நோ இப்போ பெயின்ஃபுல்லாக இருக்கலாம், ஆனால் உங்களோட எதிர்காலத்துக்கு அந்த நோ ரொம்ப நல்லது. ஆமென். ஒரு வேளை நீங்கள் ஒரு வேலைக்காக ப்ரே பண்ணுறீங்க வச்சுக்கோங்களேன், நீங்கள் மிஞ்சி என்னத்தை யோசிப்பீங்க? இவ்வளோ சம்பளம் இருக்குது, இவ்வளோ இந்த வேலையில் எவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்குது, இத்தனை நாள் லீவ் இருக்குது, இவ்வளோ இந்த வேலையில் நிறைய நல்ல பேக்கேஜஸ் இருக்குது, இவ்வளோ தான் நீங்கள் யோசிப்பீங்க. ஆனால் கர்த்தர் என்னத்தை பார்ப்பார் தெரியுமா? நீங்கள் வேலை செய்கிற என்வாயரன்மெண்ட் எப்படி இருக்க போகுது, அது டாக்ஸிக்காக இருக்க போதா, இல்லை உங்கள் கூட வேலை செய்கிற ஆட்கள் எப்படி இருப்பாங்க, இல்லாட்டி அந்த வேலையில் போனால் உங்களுக்கு எவ்வளோ ப்ரெஷர் வரப்போகுது அதை பார்ப்பாரு. அந்த வேலைக்கு போனால் உங்களுக்கு என்ன மாதிரியான சோதனைகள் வர வாய்ப்பு இருக்குது அதை பார்ப்பாரு. இல்லாட்டி அந்த வேலையில் நீங்கள் வளருவீங்களா, இல்லை அந்த வேலை உங்களை அழிச்சிருமா, இதை கர்த்தர் பார்ப்பாரு. அநேகர் வந்து வாலிப பிள்ளைங்க எஸ்பெஷலி வாழ்க்கை துணைக்காக ஜெபிச்சுக்கிட்டு இருப்பீங்க, ஆண்களோ சரி பெண்களோ சரி. நீங்கள் மேக்ஸிமம் என்ன பார்ப்பீங்க? அழகாக இருக்காங்களா, ஹெண்ட்ஸமாக இருக்காரா, டாலாக இருக்காரா, கலராக இருக்காங்களா, மேக்ஸிமம் இவ்வளோ தான் பார்ப்போம். ஏன்னா யாருமே எடுத்தோன்னே அவங்க கேரக்டர் நல்லா இருக்கு அப்படின்னு பல வருஷம் வாழ்ந்து பார்த்தா தான் கேரக்டரே தெரியும். ஆமாவா இல்லையா? நம்ம இந்த மேலோட்டமாக தான் பார்ப்போம். ஆனால் கர்த்தர் என்ன பார்ப்பார் தெரியுமா? இவங்களோட நீங்கள் வாழ்கிறப்ப உங்கள் ஃப்யூச்சர் எப்படி இருக்க போகுது, இவங்க உண்மையான கேரக்டர் என்னன்னு அவர் பார்ப்பாரு. அவங்க முதலாவது உங்கள் கூட உண்மையாக இருப்பாங்களான்னு பார்ப்பாரு. அடுத்தது இந்த நபரை நீங்கள் கல்யாணம் பண்ணாலோ கமிட்டட் ஆனாலோ இவங்களோட நீங்கள் வந்து என்ன மாதிரியான வேதனையை கடந்து போகிறீங்க, என்ன மாரி கஷ்டங்களை கடந்து போகிறீங்க கர்த்தருக்கு முன்னுக்கே தெரியும். இவங்களோட சேர்ந்து நீங்கள் வாழ்கிறதுனால கர்த்தர் கூட கிட்ட நெருங்கி போகிறீங்களா, ஆண்டவர்கிட்ட விலக போகிறீங்களான்னு அவருக்கு தெரியும். ஸோ அதனால ஒரு சில காரியங்களை உங்கள் வாழ்க்கையிலேருந்து ஆண்டவர் விலக்கி போடுவார், ஒரு சில நபர்களை விலக்கி போடுவார், ஒரு சில வேலைகள் உங்கள் கண்களுக்கு அழகாக தெரிஞ்சாலும் அந்த ஜாப்ஸ் எல்லாம் நவுத்திடுவார். ஆனால் நீங்கள் உட்காந்து முறுமுறுப்பீங்க, ஆண்டவரே இந்த வேலை எவ்வளோ நல்ல வேலை, நீங்கள் பாருங்கள் என்னை மட்டும் பிளஸ் பண்ண மாட்டேங்கிறீங்க, இந்த பர்சனை நான் கல்யாணம் பண்ணால் நான் எவ்வளோ சந்தோஷமாக இருப்பேன். உங்களோட ஃப்யூச்சரில் என்ன இருக்க போகுதுன்னு அவருக்கு தான் தெரியும். ஆமென். ஸோ அதனால் ஒவ்வொரு நாளுக்கும் அவர் நமக்கு ஏற்ற கிருபையை கொடுக்குறார். ஒவ்வொரு நாளுக்கும் அவர் நமக்கு ஏற்ற அந்த ஒவ்வொரு நாளுக்கு ஏற்ற அந்த மன்னாவை கொடுக்குறாரு. நமக்கு அவர் இலவசமாக கொடுத்த காரியத்தை மற்றவங்களுக்கும் இலவசமாக கொடுப்போமே. நம்ம அவர் எத்தனை நேரம் இலவசமாக மன்னிச்சிருக்காரு, மற்றவங்கள மன்னிக்கிறதுக்கு நமக்கு முடியாமல் போயிடுச்சு. ஒருத்தங்க தப்பு செஞ்சால் அவங்கள ஆட்டோமேட்டிக்காக நம்ம என்ன செய்கிறோம், இப்படி பண்ணிட்டாங்கன்னு அவங்கள முத்திரை குத்திடுறோம். ஆனால் நம்ம எத்தனை முறை கர்த்தர் மன்னிச்சிருக்கிறார். அதனால்தான் அவர் இரக்கத்தின் தகப்பனாக இருக்கிறார். ஸோ இந்த நாளில் ஒரு வேளை கர்த்தர் உங்களை நடத்தணும்னு நீங்கள் எதிர்பார்த்தீங்கன்னா உங்களோட இடத்துலேருந்து கொஞ்சம் ஸ்டெப் பேக் பண்ணிவிட்டு லார்ட் லீட் த வே, நீங்கள் நடத்துங்க ஆண்டவரே, நான் சரண்டர் பண்ணுறேன்னு சொல்லுங்கள். ஏன்னா ஆண்டவருக்கு உங்களோட டைரெக்ஷன்ஸ் தேவையில்லை, அவருக்கு உங்களோட டைரெக்ஷன்ஸ் தேவையில்லை. இப்படி தான் போகணும் ஆண்டவரே, இப்படி தான் போகணும் அப்படின்னு தேவையில்லை. ஏன்னா நமக்கு எதிராக என்ன இருக்குதுன்னு அவருக்கு தெரியும். உங்களுக்கு என்ன டேஞ்சர் இருக்குது தெரியாதா, நான் அவருக்கு தெரியும். எந்தெந்த கதவுகள் சாத்தப்பட்டிருக்கு, உங்களுக்கு எந்தெந்த காரியங்கள் தாமதமாக வரும், எந்தெந்த ஆசீர்வாதங்கள் உங்களுக்கு வரப்போகுது, அது எல்லாமே கர்த்தருக்கு தெரியும். ஸோ இந்த நாளில் கூட நம்முடைய இருதயத்தை அவருக்கு ஒப்பு கொடுக்க ஆரம்பிப்போம். நம்ம கொஞ்சம் நம்ம தாழ்மைப்படுத்தி நம்ம அவர்கிட்ட சரண்டர் பண்ண ஆரம்பிப்போம். ஆமென்.